Hi friends, இப்போ வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்ததில் எப்படி டவுன்கிரேட் பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்கிரேட் பண்ணுறதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பேக்ஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து நெட்டோட கனெக்ட் பண்ணக்கூடாது. நெட்டோட கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் அப்டேட்டர் வந்து மீண்டும் பழைய வெர்ஷனுக்கே கொண்டு போய் விட்டுரும். அதாவது 3.6.3 அந்த இதுக்கே கொண்டு போய் விட்டுரும். அதனால் நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு நெட்டு மட்டும் கனெக்ட் பண்ணிடாதீங்க. நெட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேலையை பூராமே நெட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இது எப்படி செய்யணும். அதுக்காக 2 மொபைல் எடுத்துக்கங்க. 2 மொபைலில் ஒரு மொபைல் வந்து ரூட்டராக செயல்படும், இன்னொரு மொபைலில் வந்து நம்ம கமெண்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஏடிபி செல் வந்து அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதை எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. இதுக்குள்ள வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து வரும். டெவலப்பர் ஆப்ஷன் வந்து வரணுங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எபோட் ஆப்ஷனில் வந்து கீழே பில்டு நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து 8 டைம்ஸ் டச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கிடச்சிரும். இப்போ வந்து யூஎஸ்பி டீபக்கிங்கை வந்து ஆன் பண்ணிடுங்க. மேலே வந்து டெவலப்பர் ஆப்ஷனை ஆன் பண்ணிங்கன்னா கீழே வந்து டீபக்கிங் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணுறக்கு ஆப்ஷன் காமிக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ வந்து எனேபிள் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ண ஹாட்ஸ்பாட்டை வந்து 2 மொபைல்லையும் உங்கள் பாக்ஸ்லேயும் வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு மொபைல் எடுத்துக்கங்க. நான் வந்து மோட்டோ C+ அந்த மொபைலை வந்து எடுத்திருக்கேன். அந்த மொபைலில் வந்து நீங்கள் ஹாட்ஸ்பாட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிடுங்க. இந்த மொபைல் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஹாட்ஸ்பாட் மட்டும், இதில் வந்து எந்த வேலையும் இல்லை. இந்த மொபைல் வந்து 2 வேவாக செயல்படும். இதிலிருந்து வர்ற கமெண்ட்டை நம்ம பாக்ஸ்க்கு அனுப்பு, பாக்ஸ்லேருந்து வர கமெண்ட்டை இதுக்கு அனுப்பும். அதுக்காக வந்து 2 வேவே செயல்படுறதுக்காக இந்த ஹாட்ஸ்பாட்டு வந்து ஆன் பண்ணுறோம். இந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஹாட்ஸ்பாட்டை மட்டும் ஆன் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம் பாக்ஸோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணி ஏடிபி செல்லை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக முடியாது. அப்படி வந்து பண்ணும்போது உங்களுக்கு 1 வேவாக தான் செயல்படும். அதனால் 2 வேவாக செயல்படாது. அதுக்காக நீங்கள் வந்து ஒரு மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏடிபி செல் வந்து டவுன்லோட் பண்ணின ஒரு மொபைல் எடுத்துக்கங்க. அந்த மொபைலில் வந்து தான் நம்ம இப்போ மீண்டும் கனெக்ட் பண்ணணும். நான் இப்போ வந்து இதில் வந்து என்ன மாடல் நம்பர்னு காமிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த மொபைல் வேணாலும் அதுக்குன்னு சொல்லி மோட்டோ C+ மட்டும்தான் எடுக்கணுன்ட்டு இல்லை. இது வந்து நான் இந்த மாடல் நம்பரு நான் எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஏதாச்சும் ட்ரிக் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து அந்த இதை காமிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த மொபைல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீண்டும் செட்டிங்ஸில் போயிட்டு ஒய்ஃபை செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா மோட்டோ C+ அப்படின்ட்டு காமிக்கும். அதில் வந்து கனெக்ட் அப்படி கொடுத்துருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்க, அது உங்களுக்கு தெரியும். அது பாஸ்வேர்டு போட்டு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் கொடுத்துருங்க. கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த மொபைலில் ஒய்ஃபையை ஆன் பண்ணி அதுலேயும் வந்து மொபைலில் வந்து நெட்டை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணி மோட்டோ C+ கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து 2 வேவ் கனெக்ஷனாக வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து மோட்டோ C+ வந்து காமிக்குது. இப்போ வந்து காமிக்கும்போதே உங்களுக்கு அதோட ஐபி அட்ரஸ் வந்து காமிக்கும். இல்லாட்டினா எப்படி ஐபி அட்ரஸ் எடுக்கிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து ஹோம் பேஜ் வந்துட்டு செட்டிங்ஸில் போயிருங்க. அதில் டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ்குள்ளே போயிட்டு மீண்டும் எபோட்குள்ளே போங்க. எபோட்குள்ளே போனீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து என்ன, நான் வந்து இந்த பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன்னாங்கிறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதையை காமிக்கிறேன். கீழே வந்து பேக் வந்துட்டு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல காமிங்க. அந்த உள்ளே டச் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஐபி அட்ரஸ்ன்னு காமிக்கும். அதில் வந்து ஐபி அட்ரஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு நோட்டில் குறித்து வச்சுங்க அந்த ஐபி அட்ரஸை. அப்போ வந்து ஏடிபி செல்லை வந்து ஓப்பன் பண்ணுங்கள்.
இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏடிபி செல்லில் வந்து இந்த மாதிரி தான் காமிக்கும். கீழே இருக்கிறத வந்து 55ங்கிறத வந்து நீங்கள் எது பண்ண வேண்டாம். மேலே வந்து 192 அந்த இதில் மட்டும் நீங்கள் என்ன வந்து எழுதி வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே டைப் பண்ணி இப்போ டைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வரும். அதில் வந்து டிக் பட்டனை கொடுத்துட்டு ஓகே பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீபக்கிங்குள்ளே போயிடும். இப்போ வந்து 2-வே கனெக்ஷன் வந்து ஏடிபி செல் மூலயமா நீங்கள் 2-வே கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி என்ன கமெண்ட் கொடுக்குறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் எதுவும் எடிட் பண்ணாமல் அதை அப்படியே காப்பி பண்ணி அதை எடுத்து இல்லை ஏதோ ஒரு இதில் எழுதி வச்சுட்டு அதை வந்து எந்தெந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுருக்கோ அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். அது அப்படியே நான் உங்களுக்கு அதில் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிரும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம்வேர் வந்து அப்டேட் வந்து இருக்கும், அதை வந்து அழிச்சிடும். அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் அந்த இதையும் அழிச்சிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஏர்டெல் லான்ச்சரை வந்து அழிச்சிடும். ஒவ்வொரு இதையும் வந்து உங்களுக்கு டெலீட் பண்ணிடும். அதனால நீங்கள் வந்து ஏடிவி லான்ச்சரோ இல்லை உங்களுக்கு என்ன லான்ச்சர் பிடிக்குதோ அந்த லான்ச்சரை வந்து நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரீயாக தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, யாருக்கு எதுக்கு காசு கட்ட வேண்டியதில்லை. அதனால் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள். நான் வந்து உங்களுக்கு எல்லா இதையும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து போட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்து பார்த்து நான் இது பண்ணியிருக்கிறது யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டியும் சரி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது ஏதாச்சும் இன்னும் டெவலப் பண்ண முடியும் என்னோடய ஸ்பீச்சு இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.